வணக்கம் நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு 35,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்காங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. ரீசெண்ட் டைமில் அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் தாங்க நம்ம தளபதி விஜயோட அரசியல் என்ட்ரி. வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தளபதி விஜயோட அரசியல் வருகை அதிகமாகவே வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கதா ஒரு பக்கம் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜயோட அரசியல் கட்சியோட பெயரும் இன்னும் ஒரு சில நாளில் கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்றதும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தளபதி விஜயோட அரசியல் வருகையால கண்டிப்பா சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல மக்களும் நடுநிலையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னா அவருடைய திரைப்பயணம் எப்படி இருக்கும் அப்படின்ற சந்தேகமும் பல பேருக்கு இருந்துச்சு. இந்த மாதிரியான சந்தேகத்துக்கு இப்போ முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. தளபதி விஜயோட அடுத்த படமான த கோட் மூவி வெங்கட் பிரபு இயக்கத்துல வெகு வேகமா ஷூட்டிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. எப்படியும் இந்த படம் இந்த வருட இறுதிக்குள்ள திரைக்கு வரும் அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததுனால இந்த கோட் மூவிக்கு அப்புறம் எந்த ஒரு படத்திலுமே அவர் கையெழுத்து இடல அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோட் மூவிக்கு அப்புறம் முழு நேர அரசியல ஈடுபட போறாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கு. உங்களை பொறுத்தவரை தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றது பிடிச்சிருக்கா, அப்படி இல்லைன்னா அவர் தொடர்ந்து படம் நடிக்கிறதா நீங்க விரும்புறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.